அதுக்கப்புறம் இது வந்து என்னோட ஃபேவரட். எனக்கு அது பிடிச்சது. ஆமா, ஆமா, நல்ல ஒரு சமோசா வாங்கி வச்சு டீ வாங்கி வச்சுட்டு மேல அப்படியே பாத்துறேன். யாருக்கு மழையை பார்க்க பிடிக்குமோ இப்படி ஒரு பெட்டை பண்ணி இப்படி பட்டு மழை பார்த்தா போதும். இவனை கேட்டா டீ வாங்கி வச்சுட்டு மேல அப்படியே பாத்துறேன். இவனை கேட்டா இப்படி ஒரு பெட்டை பண்ணி இப்படி பட்டு மழை பார்த்தா போதும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. பேர்ட் வாட்சிங் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாருங்க, அமலன் அவர் பேரு. அவர் வந்துட்டு இங்க வந்து பேர்ட் வாட்ச் பண்ணுவாங்க. நிறைய பேர்ட் வாட்ச்னா உண்மையிலேயே பறவையை பாக்குறது. ஓகே, ஸோ வேற ஏதாவது வச்சுக்க போறீங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இது அந்த ஆப்பிரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓ, Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அப்படியே மாடி கூட்டு போறேன். இதான் எங்க கடைசி இது. ஓகே, கிளாஸ் போட்டு மூடி வச்சிட்டோம். இது வந்து உங்களுடைய கான்ஃபரன்ஸ் ரூம். இதான் எங்களோட டிஸ்கஷன், கான்ஃபரன்ஸ், எவ்ரிதிங். ஸோ முதல்ல ஃபுல் டேபிள் போட்டு ஃபுல் கான்ஃபரன்ஸ் ஆகணும்னு நினச்சினோம். அப்புறம் வந்து எல்லாமே கேஷுவலாக இருக்கும்போது இதுவுமே கேஷுவல் ஆகிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த டிவி இங்கே இருக்கிறதுலாம் இப்போ நீங்கள் இது வந்துட்டு இப்போ வாங்கினது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இது வேணாம்னா நீங்கள் இப்படி எடுத்துடலாம். ஓ, ஸோ நீங்கள் இது எங்கனாலும் மாட்டிக்கலாம். இன்னொன்று நீங்கள் இது எங்கே வேணால் நவுத்திக்கலாம். ஓ, இப்போ நீங்கள் லேப்டாப் அங்கே வச்சிங்கன்னா எங்கே வேணால் நகர்த்திக்கலாம். சொன்னேன் இல்லை, வந்தோடனே ஜிடிஎன் கூட எங்க இருந்து ஆரம்பிச்சு தெரியுது. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஏரும் வரும், ஏன்னா கொசுவலை இருக்கு இங்கே. ஓகே, ஸோ இது மாற்றிக்கலாம் நீங்கள். கிளாஸு இல்லைன்னா கொசுவலை. ஏசி போடும்போது கிளாஸ் போட்டுருவோம். அப்புறம் இது வந்து என்னோட ஃபேவரெட்டு. ஆமாம், மழை பெய்யும் போது இடத்துல அப்படி உட்காந்து ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஆமா, நல்ல ஒரு சமோசா வாங்கி வச்சு டீ வாங்கி வச்சுட்டு மேல அப்படியே பாத்துறேன். யாருக்கு மழையை பார்க்க பிடிக்குமோ எதுவுமே இல்லை, இந்த டேபிள்லாம் நவத்திட்டு இப்படி ஒரு பெட்டை பண்ணி இப்படி பட்டு மழை பார்த்தா. அப்போ உங்களுக்கு இன்னொரு வியூ காமிக்கிறேன். ஓ, வாவ், ஏதோ காட்டுக்குள்ள இருக்கு. ஆமா, எங்களுக்கு வந்து ஐ எம் சூப்பர் லக்கி இனஃப் டு ஹவ் காட்டன் திஸ் ஸ்பேஸ். இன்னும் லக்கிலி யாரும் கட்டல. இதை கட்டிட்டாங்கன்னா எனக்கு இது போயிடும். ஸோ அதனால சரி, வர வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம் வியூவை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனா ரொம்ப பார்க்கும்போது ஏதோ ரெசார்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ரெசார்ட் எல்லாம் போய் அப்படியே வந்து இப்படி திறந்து விட்டா போதும் போல இருக்குது. ஆமா, ஐ திங்க் இந்த வின்டர் சீசன்லாம் உங்களுக்கு நல்ல அங்க ஃபாகியா இருக்கும்ல. சூப்பரா இருக்கும். அதுவும் நீங்க வின்டர் சீசன்ல இப்ப மழை பெய்யும் போது பார்க்கணும். அப்படியே ஃபுல்லா எதுவுமே தெரியாது, அப்படியே மழை சொல்லுமா சூப்பரா இருக்கும் இந்த இடம். அதுக்கப்புறம் இது வந்து என்னோட ஃபேவரட் போஸ்டர். பெசன்ட் நகர்ல வாங்கினேன். ஓகே, நான் இந்த இவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த போஸ்டரும் எனக்கு அவங்களோட போஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிது. எனக்கு இந்த போஸ்டர் எடுத்து வந்து இதுக்குள்ள ஃபிட் பண்ண பர்ஃபெக்டா ஃபிட் ஆச்சு. அதனால இதே சைஸ் போஸ்டர்ஸ் நிறைய வாங்கி இதுல போடணும்னு சொல்லிட்டு. யார் யார் இருக்க போறாங்க அடுத்து தெரியல. அதாவது அந்த போஸ்டர்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க விற்கிற போஸ்டர்ல அதுல ஏன் ஃபேவரட்ஸ் எடுத்துட்டு வந்து போட்டு போறேன். ஓகே ஓகே, அதனால நான் அங்க போய் தான் பார்க்கணும். இது ஃபிட் ஆனது இப்ப நான் சமஜாலே ஆயிட்டேன். ஸோ அதனால I'll go and see. நைஸ். இது கொஞ்சம் கசம்சான இருக்கு, ஒரு பேப்பர் மாதிரி. இது எப்படி பேப்பர் கழட்டி மாத்திப்பீங்க? பேப்பர்ல இது பனானா ஃபைபர். ஓகே, ஆக்சுவலா இது வந்து பனானா ஃபைபர். இதுக்குல இருந்து பயங்கர லைட்டை வந்து இது பண்ணிடும், சாஃப்ட் பண்ணிடும். ஸோ டிஃப்யூசர் மாதிரி டிஃப்யூஸ் பண்ணிடும். ஸோ நைட் இது வந்து அப்படியே கண்ணுக்கு எதமா இருக்கும், சூப்பரா இருக்கும் அது பாக்குறதுக்கு. இது மட்டும் போட்டு உட்காந்து சுட சுட ஒரு கிரீன் டீ போட்டு இப்படி உட்காந்து மதுவா குடிச்சிட்டு இருப்பேன் நைட்டு. ஆமா, ஐ மீன் ஏடிஸ்லாம் போன அப்புறம் கூட ஐ என்ஜாய் மை அப்படியே நைஸ் லோன் டைம் இங்க. ஸோ பீட் பாக்ஸ் அது இல்ல, பீட் பாக்ஸ் வாயில பண்றது தானே. இது வந்து கஹோன் இதுக்கு பேரு. ஓகே, இது அந்த ஆப்பிரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓ, அதனால
இந்த கேக்கஃபோனி பாட்டுகள்லாம் பாடி இது வாசிச்சு நைஸ். ஆமா, ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும்ல கண்டிப்பா நம்ம இதுல. ஸோ அதனால அந்த ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ. இங்கே நிறைய ஆக்சுவலி எல்லா ரூம்லயுமே டிவி இருக்கு. டிவி ஏன்னா அதான் நம்ம பொழப்பு, அதனால வச்சுட்டேன். இன்னொன்று என்னன்னா இதுலேருந்து இது கனெக்டட். ஸோ லேப்டாப் போட்டால் சின்னதாக இருக்காம எல்லாமே பெருசாக தெரியும். ஸோ எங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் இங்கே தான் அரவிந்த் சார், முரளி, அப்புறம் எங்கள் விஜய் மூலன் எல்லாம் வந்து உட்காந்துப்பாங்க. ஸோ ஷெட்யூலிங் எல்லாமே இதில் தான் ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்தாங்கன்னா இதில் தான் ப்ரெசன்டேஷன் நடக்கும். நைஸ் நைஸ். ஸோ இந்த எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க இந்த ஆஃபீஸ்? இந்த ஆஃபீஸ் வந்து கரெக்டாக கோவிட் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சு. கோவிட் அப்போ வந்து எங்களால் வர முடியல, ஏன்னா வீட்லேருந்து ஆஃபீஸ்க்கு வர முடியாத நிலைமை. அதனால ஆஃபீஸில் எங்களுக்கு என்னன்னா இந்த ரேம் டர்ட்லாம் சொன்னேன்ல, அது எல்லாத்துலேயும் தண்ணி போட்டு 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 அதை குளிர வச்சுட்டே இருப்போம். ஸோ அதனால அதுக்கான ஒரு டைமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த இயர்ஸை. அது முடிஞ்சப்புறம் வி மூவ்டு. கரெக்டாக கோவிட் முடிஞ்ச உடனே வி மூவ்டு. ஓகே. இந்த ஆஃபீஸை பார்த்துட்டு வந்த கமெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? பிகாஸ் இட்ஸ் வெரி யூனிக். எல்லாரும் ஆர்கிடெக்ட் நம்பர் வாங்கிட்டாங்க. அதான் அது நடந்தது. அது நடந்தது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று என்னன்னா, ஒரு ஏர்தியா, அதாவது நமக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. அது நமக்கு பிடிச்சது கூட பண்ணலாம். எப்படி, அதுவும் நம்மளோட லிமிடேஷனுக்குள்ள இது பண்ண முடிஞ்சது பண்ணிட்டேன். அதுவும் பார்த்து செதுக்கி இருக்கிறீங்க. அதனால இதுக்கப்புறம் எந்த அட்வான்ஸுமே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலா எல்லாரும் பண்ணும்போதுக்கு அப்புறம் நம்ம போய்க்கலாம். ஆனா அதுதான் பண்ற தப்பு. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் உள்ள வந்ததுக்கு அப்புறம். வெரி ட்ரூ. ஆனா எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, நல்லவேளை என்னோட ஆர்கிடெக்டுக்கும் அதே நம்பிக்கை. ஃபங்க்ஷனலா இருக்கணும் எல்லாமே. வெறும் பாக்கிறதுக்கு ஃபேன்சியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியலன்னா அது வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி பல ஐட்டங்கள் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம்ல, இது வந்து எதுக்கு வாங்கினே தெரியாதுன்னு சொல்லிட்டு அது இருக்கக்கூடாதுன்னு முடிஞ்ச வரைக்கும் நாங்க கான்சியஸா இருந்தோம். ஆமா, எனக்கு இதுவுமே இந்த இதெல்லாம் இந்த இப்பெல்லாம் பாக்குறதே கிடையாது. இந்த ஒயர் சேர், ஒயர் கட்டு, முன்னாடி இந்த பழைய சோஃபாஸ்ல இருக்கிற டிசைன்ல இந்த ஒயர்ல போட்டு. ஆமா, வெரி ட்ரூ. அந்த மாதிரி தான் சேர் வேணும்னு ஆசைப்பட்டேன். யாராலையும் உட்கார முடியாது. அது கொஞ்ச நேரம் உட்காந்து, ஆமா, அது ஒழுங்கா பண்ணோம். அதுக்கான கிராஃப்ட்மேன்ஷிப் இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு எனக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு. இதுக்குள்ள அந்த கேபிள்ஸ் எல்லாத்தையும் மறைஞ்சிரும். ஸோ அதனால அண்ட் ஆல்சோ நீங்க வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்க் எல்லாம் உட்காந்து உள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போட்டோம். ஸோ அதனால இந்த டிசைன் இங்க வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இது பேர் அச்சிக்கல் வால். ஓகே. ஸோ இதுக்கு பேர் அச்சிக்கல். ஓகே. நம்ம பழைய காலத்து கட்டபொம்மன் அந்த இதெல்லாம் போனீங்கன்னா இந்த அச்சிக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சின்னதா ஃபிளாட்டா இருக்கும். இது அந்த காலத்து செங்கல் இதுதான். ஸோ அச்சிக்கல்னு கூப்பிடுறாங்க இதை. அதனால இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அச்சிக்கல். ஸோ இது மட்டும் ஐ வாண்டட் அச்சிக்கல் வால் இந்த இடத்துல. ஆமா. ஸோ அது அழகாவும் இருக்கு. இந்த பிளாக்குக்கு பின்னாடி ரொம்ப அழகா போகுது. ஐ திங்க் அந்த மினிமலா ஒரு மாடர்னும் இருக்கு, ஒரு ஏஸ்தட்டிக்கும் இருக்கு. ரெண்டுடைய ஒரு ஃபிஷனா இருக்கு இந்த இடம். கம்ப்ளீட்டா டெக்னாலஜியும் கொடுத்துட்டீங்க, டிசைன்ஸ்லயும் அதை பார்த்து பண்ணிருக்கீங்க. ஃபியூஷன் மாதிரி இருக்கு. ஃபியூஷன் மாதிரி. கரெக்ட். சரி, மழை பெஞ்சா நல்லா இருக்கும். ஆமா. நான் வந்து அண்ட் இதுதான் மொட்டை மாடி. ஓ மை காட், இப்படி ஒரு நல்லா இருக்கு. ஆமா, இது வந்து ஒரு ஹாப்பி மொட்டை மாடி. ஓ, வாங்க இப்படியே பறிச்சு. ஆமா, அங்க பாருங்க, அந்த மாதிரி பல நாள் நடந்திருக்கு. அதுவும் இங்க அப்படியே கொத்து கொத்தா வரும். எங்களுக்குன்னு இங்க காய்க்கும். ஏன்னா இங்க நல்ல வெயில் அடிக்குமா, அதனால இங்க காய்க்கும் மாங்காய். அது அப்படியே மாங்காய் சாப்பிட்டு பொரிச்சு இங்கே உடைச்சி நல்லா இருக்கு, உப்பு காரம் போட்டு அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் இங்கே ஒரு இந்த டெம்பிள் ட்ரீயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இல்ல வாசனை இல்லை, நிறைய பிளான்ஸ் இருக்கு, நிறைய ட்ரீஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி. ஆமா, எங்களுக்கு அதான் சொல்றேனே, இந்த இடம் ஒரு பிளெஸிங் ஆயிடுச்சு. அதனால இந்த மாமரம் பாருங்க, எங்களோட அந்த 2 ஃப்ளோருக்கு அது வந்து நிக்குது. ஆனா இந்த சைக்ளோன்லாம் வரும்போது மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா பக்கத்துலயே அப்படியே உஷ்ன்னு சவுண்டு கேட்டு சுத்திட்டு இருக்கோம். இலையெல்லாம் பிஞ்சுன்னு வந்து விழும் கிளையெல்லாம். பட் என்னதான் இருந்தாலும் இது ஒரு பிளிஸ். எஸ். அதான் இந்த பக்கமா பார்த்தா எந்த ஒரு வீடுமே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த பக்கம் தான் கொஞ்சம் நமக்கு தெரியுது பியூர்லி. ஆனா என்னோட பேர்ட் வாட்சிங் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு இங்க, அமலன் அவர் பேரு. அவர் வந்துட்டு இங்க வந்து பேர்ட் வாட்ச் பண்ணுவாங்க. நிறைய பேர்ட் வாட்ச்னா உண்மையிலேயே பறவையை பாக்குறது. ஓகே.
ஸோ வேற ஏதாவது வச்சுக்க போறீங்க. ஸோ அது ஓகே, அவர் வருவார். அவர் வந்துட்டு ஒரு நாள் நான் அப்படியே எங்க ஒரு பாம் ஸ்விஃப்ட்னு ஒரு பறவை வருது, அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. பாம் ஸ்விஃப்ட் இங்க பனைமரம் இருக்குன்னாரு. நான் சொன்னேன், ஓ நான் இவ்வளவு நாள் இருக்கேன், பனைமரமே இங்க கிடையாது, நான் இங்க தானே இருக்கேன் அப்படி சொன்னேன். இல்ல பனைமரம் இருக்கு சொல்லிட்டு அங்க ஒரு பனைமரத்தை ஐடென்டிஃபை பண்ணோம் மாடியில இருந்து. நான் வந்து என்னங்க அப்படி எப்படிங்க, என்ன இல்லை நான் பறவை வச்சு பனைமரம் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு, ஃப்ரூட் பேட்ஸ் அப்படியே இப்ப கூட தொங்கிட்டு இருக்கும். அதனால இங்க நிறைய பேர்ட்ஸ் வரும். ஓகே, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பேர்ட்ஸ் வரும். கீழே வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டி இருந்துச்சு பக்கத்து வீட்டுல, அங்க ஃபிஷ் இருந்தது. அங்க வந்து இந்த பாண்ட் ஹெரான் ஒரு கிரே ஹெரான் ஒரு பறவை வரும். ஓகே, ஸோ அதனால ஜாலியாக அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு. இதுவே நல்ல ஒரு ஹாபி மாதிரி இருக்கு, ஜாலியா இருக்கு. எங்கேயுமே போகணும் போல, எல்லாத்தையும் நீங்க இங்கேயே வச்சிருக்கீங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருச்சு. பியூட்டிஃபுல். அதனால ஒரு நெய்பர்ஸ் இருக்கிறாங்க, ஹை நெய்பர்ஸ் சொல்லிக்கலாம். ஆனா அவங்க வந்து என்ன இவ்வளோ ஓப்பனாக வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான்ட் வச்சு முடிஞ்ச வரைக்கும் மறைக்கிறதுக்கு ட்ரை. ஸோ அதனால என்னது லிவ் அண்ட் லெட் லிவ் மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அது என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணலாம். அந்த மாதிரி இங்க ஒரு சின்ன இந்த ஓப்பன் கிச்சன் மாதிரி ஒன்று பண்ணோம், இது வரைக்கும் இன்னும் சமைக்கல. இனிமேல் சமைச்சிடலாம், பாபிக்கு ஏதாவது பண்ணலாம். மோஸ்ட்லி இங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வர்றது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வரவும் மாட்டாங்க. ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் டூர் கூட்டு போயிருக்கேன், பட் ஆனா உட்கார்ந்து கதை பேசுறது வீடு தான். இது வந்துட்டு ஆக்சுவலாக என்னன்னா எல்லாமே கிளீனா, இது கிளீன் ஆர்கிடெக்சர் இருக்கிறதுனால இது வந்து இப்படி ஒன்று நாங்கள் வந்து we wanted to do this. ஏன்னா எங்கேயாவது ஒரு அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவ் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஸோ இதுதான் நைட் அப்படியே இருக்கும். ஐ திங்க் இது வந்து நீங்கள் கொண்டு வந்து செஞ்சு இந்த மாதிரி ஃபிட் பண்ணீங்க இல்லையா? ஏன்னா இது ரெடிமேடாக கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்படியே ரெடிமேட் இல்லை இது. நான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை சொல்லட்டுமா? இது வந்து இந்த பெரிய பெரிய கேட்டுக்கு மேலெல்லாம் இருக்குமா, அது அது சின்ன சின்னதா கிடைக்குது. இது தனியா வாங்கிட்டு வந்து இங்கால என்ன பண்ணாரு, இதெல்லாம் பத்த வச்சு, ஆர்கிடெக்ட் தான் பத்த வச்சு இதெல்லாம் வச்சு ஒரு கொடி மாதிரி பண்ணாரு. நான் தான் வந்து அல்பத்தரமா அது லைட் போட முடியுமான்னு கேட்டு லைட் போட்டு அது. ஆனா அது நைட் சூப்பரா இருக்கிறதுக்கு, அதுவும் மழை டைம்ல அந்த விண்டோஸ் எல்லாம் திறந்து வச்சிருவோமா, குளுன்னு இருக்கும் இந்த இடம். ஸோ அவ்வளவுதான். இல்ல இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு இருக்கு. ஐ திங்க் இந்த இடத்துலயுமே நீங்க இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதுதான் அந்த ஜாக் ரூஃபோட உள்ள அந்த ஜாக் ஆர்ச் சொன்னேன்ல, அந்த ஜாக் ஆர்ச் ரூஃபோட. சோ இப்படி இருக்கும். இது நம்ம பார்த்திருப்போம் நிறைய இடத்துல இப்படி வச்சிருப்பாங்க. இது வந்து வெர்டிகலா இருக்கும். சோ இது டபுள் இன்சுலேஷன். அதனால வெயில் இறங்குறது கொஞ்சம் குறையும் இருக்கும். பட் அதோட தாக்கம் கொஞ்சம் ஒரு 5% 10% குறைஞ்சா கூட இட் பி நைஸ் தான். அதில் நம்ம வந்து அப்படியே கீழே போய் நம்ம அப்படியே கீழே போகலாம். ஓகே, இங்கேயும் அழகான பிளான்ஸ். ஆமாம், இங்கே வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபாரஸ்ட் கார்டன் மாதிரி ஒன்று பண்ணணும்னு ஆசை. ஆனா அவ்வளவு பெரிய வார்த்தை. அதனால நாங்க வந்து மணி பிளான்ஸ் போட்டு எவ்வளோக்குள்ள க்ரோ பண்ண முடியுமோ. ஆனா எல்லாரும் இந்த படி பார்த்து கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா இது கொஞ்சம் மேல கீழே இருக்கேன்னு நான் சொன்னேன். இல்ல இது ரொம்ப ஸ்டர்டியா சிமெண்ட் வச்சு பண்ணது, டோன்ட் வரின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த மழையில ரொம்ப அழகா இருக்கும், தண்ணி அப்படியே வந்து இதுல ஒரு கேஸ்கேட் ஆபீஸ் டூர் பண்ண போல இருக்கு. ஆமா மழைக்காலம். ஆமா கரெக்ட், மழை காலத்துல. இது எனக்கு ஒரு நேஷனல் அவார்ட் வின் பண்ண ஒரு ஸ்கல்ப்டர் வந்து இந்த பிளேயரை ஸ்கல்ப் பண்ணாரு. ஓகே, எனக்கு அதனால ஐ மீன் இட்ஸ் a beautiful piece of art. லைக் இங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் நம்மளுது கோய் பாண்ட் தான். இதுல வந்து அந்த குட்டி ஷார்க் ஒன்று இருக்கும், அந்த என்ன சொல்றது டேங்க் ஷார்க். ஓகே, அது 2 இருக்கு. அப்புறம் டேங்க் கிளீனர்ஸ் நிறைய இருக்குது, அவங்க 2 பேர் தான். அது டேங்க் ஷார்க்கு. அப்புறம் நிறைய கோயிஸ் தான். இன்னும் நிறைய குட்டி மீன் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா ஒரு மீன் இன்னொரு மீனை அடிச்சு நவுத்துதுன்னு சொல்லி கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிட்டோம். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா காக்கா எல்லாம் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் மீனை சாப்பிட்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு ஸ்கேர் க்ரோ மாதிரி ஒரு இது ஆக்சுவலா சுத்தம். ஓகே, ஆனா இப்போ ஒரே ஒரு மோட்டர் அங்க ஒர்க் ஆகல, அதனால இது சுத்தல. ஓகே, அது ஆன் பண்ணா சுத்தம், அதனால கொஞ்சம் காக்காலாம் பயந்து ஓடும். ஓகே ஓகே, அந்த மாதிரி ஒரு செட்டப். இது வந்து எங்களுக்கான ஒரு குட்டி சவுண்ட் ஸ்டுடியோ. ஓகே, மாஸ்டர்
இங்க இருக்கு லைட். ஸோ இது வந்துட்டு ஒரு செமி பேஸ்மெண்ட் மாதிரி. இது வந்து ஒரு ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிட்டு இது ஒரு செமி பேஸ்மெண்ட் மாதிரி பண்ணோம். இது வந்துட்டு எங்களோட ஒரு கன்சோல் ரூம். ஓகே, இது கன்சோல் ரூம். அப்படியே வந்து இப்படி உள்ள பார்த்தீங்கன்னா அது வாய்ஸ் கொடுக்கலாம். இங்கேருந்து டப்பிங். ஸோ இது ஒரு வாய்ஸ். இது வந்து ஆட்ஸ்க்காக பண்ணது. இதில் சினிமா பண்ண முடியாது. ஏன்னா ஐ மீன் பண்ணலாம், சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிக்கலாம், பட் ப்ரிடாமினன்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட்காக பண்ணது. ஓகே. ஸோ அப்படியே கோசியா உட்காந்து ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி பேசிக்லி எல்லாமே இருக்கு. ஆமா, எல்லாம் ஒரே இடத்துல பண்ணி முடிச்சுன்னா ஐயோ மழையில வெளில போகணுமேன்னு கேட்டா வேணாம் இங்கேயே பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி. இது வந்து அந்த வாய்ஸ் பூத். ஸோ ஆமா, இதுதான் அந்த வாய்ஸ் பூத். இதுல என்னன்னா இது ஒரே நிமிஷம், இட்ஸ் ஒன் ஆஃப் த டெட் பூத்ஸ். இதுல வந்து அதாவது எப்பவுமே எப்படின்னா ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று இருக்கும். ஆனா இதுல கேரக்டரிஸ்டிக்ஸே இருக்கக்கூடாது. என்ன ரெக்கார்ட் பண்ணாலும் நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதனால வந்து கிட்டத்தட்ட பின் போட்டா கூட இங்க சவுண்ட் கேட்கும். அப்படிதான் இருக்கேன், காதுக்குள்ள குயிங்க கேக்குது. ஓ, கொஞ்சம் இருந்தா அப்படிதான் ஆகும். அதனால அது வந்து யூ ஹேவ் டு கெட் யூஸ் டு இட். எவ்வளவு கம்மியா பேசினாலும் நல்லா கேட்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூம்ல வந்து இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டம். அந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்லாம் பழகிரும், அதனால பிரச்சனை இல்லை. இந்த படத்துல எல்லாம் வந்து இந்த சாலிட்டரி செல்லுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி கம்பேர் பண்ணி கம்பேரிசன் எனக்கு இப்பதான் ஞாபகம் இருக்கு. அந்த கதவெல்லாம் அடைச்சிருவாங்க, ஆள் நடமாட்டமே இருக்காது. இதுவுமே எனக்கு அதை ஃபீல் பிடிச்சி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். உண்மைதான். ஒரே நிமிஷம், என்னோட ஆஃபீஸ்ல இன்னொரு நபர் ஒருத்தர், நான் பூனையும் காமிச்சிடுறேன். துளசி எங்க துளசி அப்படியே கூட. ஓ வாவ். ஆமா, இவ எங்களோட ஃபேவரட். இவ பேர் துளசி. ஆமா, பயங்கர திமிரு பிடிச்சவ. இவங்க மட்டும்தான் இருக்கணும் இங்க. நாங்கெல்லாம் வந்து சும்மா ஒப்புக்குச்சா பண்ணிதான் இந்த ஆஃபீஸ்ல. ஸோ இது எங்களோட ஃபேவரெட். ரொம்ப விட்டா எஸ்கேப் ஆகி வெளில ஓடிடுவா. அதனால நாங்க அப்படியே பிடிச்சி வச்சிருக்கோம், பத்திரமா வச்சிருக்கோம். ஆமா, அங்க பாருங்க ஸ்டிக்கர்லாம் போட்டு வச்சிருக்கோம் கேட்ல. அது காரணம் இவதான். அவ்வளவுதான், அவருக்கு பொறுமையெல்லாம் கிடையாது. அவ வச்சதுதான் சட்டம். ஜாலியா கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க. ஆமா, பியூட்டிஃபுல், நைஸ். ரொம்ப அழகா இருக்கு இந்த ஆஃபீஸ். அப்படியே இங்க இருந்து இப்படி பார்க்கும்போதே வேற மாதிரி ஒரு இதா இருக்கு. இந்த பாயிண்ட் இதுவும் அந்த ஒரு பாட்ரி. இது ஒண்ணும் இல்ல, இது சிம்பிள். நானே முதல்ல வந்து இது வச்சா குளுகுளுன்னு இருக்குமா அப்படின்னு யாகிட்டு கேட்டேன். அவர் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இதுக்காக என்ன சொல்றது, ஒரு சும்மா ஆர்னேட் பண்றதுக்காக ஒரு ஆர்னமெண்ட், அவ்வளவுதான். ஆனா ஏன் மண்ணுன்னா எல்லாமே ஏர்தியா இருக்குல்ல, அதனால இது நம்ம ஏர்தியா வச்சுப்போமே. வேற ஏதாவது குரோம்லாம் வச்சா அது தனியா தெரியும். அதனால இது ஏர்தியா வச்சுக்கலாம் சொல்லிட்டு பானையோட மூடியை கொஞ்சம் குழிவா பண்ணி மேல சொருகிட்டாங்க. அதாவது எல்லா பொருட்களையுமே இங்க வேற வேற விதமா யூஸ் பண்ணிருக்காங்க. அது பெரிய ஐடியேஷன். ஸோ ரொம்ப அழகான ஆஃபீஸ் ஸ்டோர். பட் மேஜரா நம்ம ஜிடிஎன் படம் இப்போ தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நம்ம படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பேசணும், ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ பேசுறோம். வெரி ட்ரூ. எஸ், எப்படி இருக்கு தியேட்டர்ல நீங்க போய் பார்த்தப்போ மக்கள் அதை எப்படி செலிப்ரேட் பண்றாங்க? எனக்கு வந்து ரிவ்யூவர்ஸ் கொடுத்தது வேற மாதிரி இருந்தது, ஆனா மக்கள் கொடுக்கறது வேற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது என்னன்னா, மக்கள் படத்தை ஏத்துருக்காங்க. மக்கள் படத்தை ஏத்துக்கும் போது எனக்கு அதுல ஒரு பல மடங்கு நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா யாருக்காக நம்ம படம் எடுத்தோமோ அவங்க ஒரு நல்லா தரமா அந்த படம் பாக்குறாங்க. அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆறேன்னு சொல்லும் போது எதுக்காக எடுத்தோமோ அது நடக்குதுன்னு நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஐ ஹோப் many such people get inspired from the movie. So my prayers வந்து always was that. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆடியன்ஸ் உடைய மெசேஜ் ஏதாவது உங்களை ரீச் அவுட் பண்ணி நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும், சம்திங் உங்களுக்கு ரொம்ப நிறைய பேர் எனக்கு கொடுத்த ஒரே மெசேஜ் என்னன்னா,
எவ்வளோ தோல்வி இருந்தாலும் அதை தோல்வியா எடுத்துக்காம நான் கடந்து போயிட்டே இருப்பேன்னு நினைக்கிறாருல, அது வந்து அந்த பாயிண்ட் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுங்க. இன்னொன்னு வந்துட்டு என்ன விஷயம்னா, நம்ம வந்து எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சமயோஜிதம், அந்த இடத்துல நம்மள ரிஃப்ளெக்ஸ் ஒர்க் ஆகணும்ட்டு ஒரு பிராக்டிஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்னு இந்த 2 மெசேஜ் எனக்கு நிறைய வந்தது. அது வந்து 2 of the major things that we wanted to say. அது வரும்போது நல்லா இருக்கு. நைஸ். நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நான் பார்த்தேன். மக்களுக்கு வந்து நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, மக்களுக்கு அதுவே பயங்கர ஒரு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. இவர்தான் டைரக்ஷனா பார்த்தா தெரியலையே, பயங்கர இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஓ ஆமா இல்ல, அப்படி யோசிப்பாங்கல்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இந்த படம் வந்து நான் கேட்குற நான் மீடியா பீப்புள்ஸே சொல்றது, ஜிடிஎம் ஒரு படம் நல்லா இருக்கேன்ப்பா, நான் போய் பார்க்க போறேன். ஸோ அவங்களுக்கே வந்து அந்த ஒரு ரீச் இருக்கு, படம் நல்லா இருக்கு, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து வெறும் பயோபிக்கா மட்டும் இல்லாம அதுல என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கு. எல்லாரும் என்கிட்ட சொல்றது அதான், நாங்க தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது சார் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல, எப்படி சார், அதுவும் பயங்கர என்ஜாய் பண்ணோம் சார் எல்லாரும் சொல்லிட்டு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ஐடியாவே அதான், ஒரு நல்ல விஷயத்த போரிங்கா கொடுத்துடக்கூடாது, ஒரு நல்ல விஷயத்த என்டர்டெய்னிங்கா கொடுக்கும்போது தான் அது போய் சேரும். ஒரு so that is happening, that's really happy. கண்டிப்பா நம்ம அப்ப பேசின மாதிரி தான், இது வந்து இன்னும் நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு போய் ரீச் ஆகணும். நிறைய ஏன்னா டெக்ஸ்ட் புக்ஸ்ல படிக்கிறத தாண்டி நம்ம வந்து என்னதான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் புக்ல என்னதான் இருந்தாலும் நம்ம ஒன்று பார்த்து நம்ம அதை கன்சியூம் பண்றப்பதான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இப்போ நிறைய படங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் அந்த பிளான் ஏதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ஷோ காட்டணும்? அதுதான் நான் என்னன்னா, நான் யோசிக்கிறத விட நான் யோசிச்சா அதை எவ்வளவு அமல்படுத்த முடியும்னு தெரியல. ஆனா டீச்சர்ஸ் பார்த்து ரசிச்ச டீச்சர்ஸ் யோசிச்சாங்கன்னா அது முடியும், ஸ்கூல் சேர்மன் அண்ட் பிரின்சிபல் யோசிச்சாங்கன்னா அது முடியும். ஸோ நான் வந்து அவங்கள முதல்ல இன்வைட் பண்றேன், வந்து படம் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க when you understand who he is, அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது அந்த மெசேஜை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ அந்த ஒரு தர்ஸ்ட்ல இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஜிடிஎன் இதெல்லாம் உருவாக்கி இருக்கிறாரா அப்படிங்கிறது இந்த படம் பார்த்தது. இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க நிறைய பேரே வந்துட்டு அந்த விஷயத்தை இன்ட்ராக்ட் பண்றப்ப, கோயம்புத்தூர்ல மியூசியம் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் இவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு, நமக்கு இவ்வளோ நீங்க நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ற இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவர் தானான்றதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேசினேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் அவுட் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் பிரதர். தேங்க்யூ பாரத், தேங்க்யூ ரியலி மச் நீடட் ஒன். என்னதான் என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது வெளியே இருந்தாலும் மக்களுக்கு நம்மளோட அந்த ரூட், நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியவர்களை வந்து நம்ம பார்க்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறீங்க. அது வந்து இன்னைக்கு இப்படி இருந்தாலும் இன்னும் சில நாட்கள் போகிறப்போ இட் வில் பி இந்த ஹிஸ்ட்ரி, அந்த படம் இட் வில் பி இந்த ஹிஸ்ட்ரி ஃபார் தி எவர் லாஸ்டிங் டைம். Thank you so much for the wonderful time, wonderful home tour also, office tour also. Thank you so much. Thank you. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.